ஹாய் எவ்ரிவன். நாங்கள் இன்னைக்கு வெளியே போய் சாப்பிட்லான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் எல்லாருமே ரெடியாகி இருக்கோம் வெளியே போய் சாப்பிட்றதுக்காக. வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து ரோட் சைடு நடந்து வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வரலான்னு சொல்லி ஒரு பிளான்னு. சரி வாங்க போகலாம், கிளம்புவோம். சரியா? இது அலைன் ரோடு தான். பட் அவங்க அப்பா அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, பசங்க அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. நான் பின்னாடி வந்துட்டுருக்கேன். வண்டிகள் எல்லாமே நம்ம ரோட்டில் நடக்கிறோன்னா வண்டிகள் எல்லாமே நிறுத்திடுவாங்க. ஆக்சுவலி இது வந்து தனியாக வாக்கிங் ஏரியா, வாக்கிங் கிராஸ் பண்ணுற ஏரியா. ஸோ அதனால் அப்படி நடந்து வந்தோம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் கார் நிற்குது. இங்கே எல்லாருக்கு வீட்லையுமே 90% வந்து எல்லாட்டையுமே கார் இருக்கும். எங்கே பார்த்தாலும் காராக தான் இருக்கும். பசங்க சின்ன பிள்ளைங்க எல்லாமே இதான் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கவங்கெல்லாம் கார் இல்லாமல் இது பண்ணவே முடியாது. பாருங்கள், பிள்ளைங்க ஒரு சைடு நடக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு பசங்க நடக்கிறாங்க. என் பசங்க தான் நடக்கிறாங்க, அவங்க அப்பா அவங்க பாட்டுக்கு நடக்கிறாங்க. பாருங்கள், என்னென்னமோ எடுத்துகிட்டு இருக்காங்க கீழண்டு. இது சொன்னாலே கேட்க மாட்டாங்க. கோவப்பட்டால் அப்படியே முகத்தை தூக்கிச்சுட்டு திரிவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலை. இது நைட் டைம் தான் நாங்கள் போயிருந்தோம், ஒரு 8, 9 o'clock. பட் இது இப்போ வந்து ரம்ஜான் டைம்ன்றதால பசங்க விளையாடிட்டுருக்காங்க. கொஞ்சம் இந்த இடத்துல வந்து லைட்டிங் கம்மியாக இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல வந்து இது கொஞ்சம் ஒரு ப்ளே ஏரியா மாதிரி உள்ள கிரவுண்டு. அதனால் லைட்டிங் இதில் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைனா எல்லா இடத்துலையுமே நல்ல லைட் இருக்கும். உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும், எல்லா இடத்துலையுமே நல்ல லைட் இருக்கும் நமக்கு இது பண்ணுற மாதிரியெல்லாம். ஒருத்தனை வந்து கீழே எடுத்ததை திட்டிட்டு சொல்லிட்டு பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். நடந்தது பார்க்கலாம். அவங்களுக்கு வீடியோவில் வர விருப்பமே இல்லை, கோவத்தில் இருக்காங்க. நான் திட்டிட்டு சொல்லி உள்ளதில் கோவத்தில் இருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் ரோட்டு சைடில் இருக்கிற கடைகள், துணி கடைகள் தான். இங்கே எல்லாம் தான் கவுன், இதெல்லாம் வந்து நம்ம கவுனுக்கு ட்ரெஸ் எடுப்போம்ல, ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். பார்த்தாலே நமக்கு உள்ளே போய் உடனே எடுத்துகிட்டு வரணுன்னு தான் தோணும். ஆனால் இங்கே காஸ்ட்லியாக இருக்கும் எல்லாமே. நம்ம அதனால் கொஞ்சம் யோசித்து தான் எல்லாமே எடுக்கிறது. பாருங்கள், அதில் ட்ரெஸ் எல்லாமே நமக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் பார்க்கும்போது இதில் எடுத்து கவுன் தைச்சா நல்லா இருக்கும்ல, இதில் தைச்சா டாப் நல்லா இருக்கும்ல, அப்படி தான் தோணும் நமக்கு. ஆனால் அதெல்லாம் எடுக்க முடியாது. இப்போ நம்ம சாப்பிட வந்தாச்சு. உள்ளே கொஞ்சம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிஸ்வம், ஃப்ரைட் ரைஸு, பீஃப் ஃப்ரை, சிக்கன் கறி, பரோட்டா எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இனி ஒரு மினி விலாக் தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நான் இன்னொரு நாள் வந்து தெளிவாக சூப்பராக எடுத்து போடுறேன். இது வந்து சும்மா ஒரு வாக்கிங் ஏரியா மாதிரி தான். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்ன தான் இப்போ வந்து ஒரு புது பிஹேவியர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சாப்பிட்டதும் ஒரு டீ குடிக்கணும். இங்கே தான் அது வந்து நம்ம சாப்பிட்டத மாதிரியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. அதில் நான் எதுவுமே சாப்பிடாத மாதிரியே எனக்கு தோணுது. அது இப்போ புதுசாக தான் இந்த பிஹேவியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 6 month ஆகுது. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இப்படியெல்லாம் கிடையாது. இப்போ டீ இல்லைன்னா எதுவும் குடிக்காத மாதிரியே தோணுது. இப்போ டீ அடிக்டாகவே ஆன மாதிரி தோணுது எனக்கு. எங்கே பார்த்தாலும் டீ 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 அந்த மாதிரி தான் இருக்குது. சரியா? அப்படியே அடுத்து அப்படியே வந்து டீ குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். அங்கே ரோட்டு சைட்லேயே சில இடத்துல எல்லாம் வந்து இதே மாதிரி கெட்டி கெட்டி போட்டிருப்பாங்க. அந்த நிழலகம், நம்ம ஒரு நிழலகம்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி எல்லாம் கெட்டி வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையுள்ள இடத்துல வந்து உட்காந்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ டீ கையில் இருக்குல்ல, அதுக்காக தான் இதில் உட்காந்தேன், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு. பசங்க அவங்க பாட்டுக்கு விளாட தொடங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், ரோடை பாருங்கள், ரோடில் எவ்வளோ வண்டிகள் நிற்கி. இந்த டைம் வந்து ஒரு 10:30, 11 o'clock இருக்கும். எவ்வளோ வண்டிகள் நிற்குன்னு பாருங்கள் டிராஃபிக்கில். ஏன்னா இப்போ ரம்ஜான் டைம் சொல்லினால எல்லாருமே இந்த நைட் டைம் தான் வெளியே வருவாங்க. பகலில் ஃபுல்லாக தூங்கிடுவாங்க இங்கே சாப்பிட்டுட்டு. திரும்ப நைட் டைம் வந்து இந்த ரம்ஜான் டைமிங் முடிஞ்ச பிறகு, அதுக்கு பிறகு வந்து தான் வெளியே வருவாங்க எல்லாருமே. பசங்க அவங்க பாட்டுக்கு ரோட் சைடில் இருக்கிற புல் இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. என் பையன் வந்து கேட்டால், இது கிருஷ்ணன் வைக்கிற மாதிரி இருக்குதா? ஆக்சுவலி கிருஷ்ணன் மயில் தோகை தான் வச்சுருப்பாங்க. இவன் ஏதோ ஒரு புல்லை பறிச்சிட்டு வந்துட்டு இது மயில் தோகை வைக்கிற மாதிரி வச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது வைக்க முடியாது, தலையில் பேண்ட் இருக்கிறவங்க தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே போயிட்டான் அவன். சின்ன வந்து ரொம்ப கோவத்தில் இருந்தான். அவனை நான் திட்டிட்டேன்னு பக்கத்துலேயே வரல.
நேரமே திட்டினது இது வரைக்கும் அவருக்கு கோவம் இன்னும் முடியலை. ரோடெல்லாம் பாருங்கள் எல்லாமே எப்படி போட்டிருக்காங்கன்னு. எப்போவுமே இன் அண்ட் அவுட்டு போகிறதுக்கு இடம் வச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரோடெல்லாம் கொஞ்சம் விரிவாக தான் இருக்கும், ரொம்ப இதாக இருக்காது. இப்போ வீட்டுக்கு திரும்ப ரிட்டன் வந்துட்டுருக்கோம். சும்மா வாக்கிங் அவுட்டோர் தானே சொல்லியிருந்தேன். சும்மா போய் வீட்டுக்கு போயாச்சு, சாப்பிட்டாச்சு, திரும்ப வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். இங்கே லைட் எஃபெக்ட் தெரியுதுல்ல என்ன பின்னாடி, இங்கே ஒரு லைட்டு தெரியுதுல்ல, அது வந்து இங்கே ஊரில் உள்ள வாஷ்ரூம், டாய்லெட். இங்கே வந்து நம்ம இடையில அங்கங்கே டாய்லெட் வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் இது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல எப்படி லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்குன்னு. பாத்ரூமுக்குள்ளாடியே ஏசி வச்சுருப்பாங்க. அதுதான் மெயினு ஹைஜீனிக்கு. ப்ளஸ் பாத்ரூமுக்குள்ளாடியே ஏசியெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுதான் வாஷ்ரூமு. இந்த சைடு ஜென்ஸு, இந்த சைடு கேர்ள்ஸு, உமன்ஸ் வாஷ்ரூமு. உள்ள லைட்டிங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் வாஷ்ரூமுக்கு. திரும்ப இன்சைடு வந்து லைட்டிங் நல்லா இருக்கும், ஏசி இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். திரும்ப ரிட்டன் நடந்து வந்துட்டுருக்கோம். நீங்கள் நேராக பார்த்த இடம் தான். அவங்களுக்கு என் பசங்களுக்கு இப்போ இந்த வழியிலட்டு போக வேணாம், வேறு வழியிலட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்க ஆசைப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு ரோட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இனி ரைட் சைடில் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு மசூதி இருக்குது பாருங்கள். இங்கே எல்லாம் கார் தான், எல்லா வீட்லேயுமே கார் இருக்கும். இங்கே எல்லாம் நிறைய வீட்டில் எல்லாம் வந்து 4-5 காரெல்லாம் இருக்கும். நிறைய இடத்துல இது மசூதி நடந்து வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து ரோடு கிராஸ் பண்ணும்போது நம்ம அந்த கிராஸ் பண்ணுறதுக்கு இடம் ஒன்று, அந்த இடத்துல கிராஸ் பண்ணோன்னா அவங்களே வண்டியெல்லாம் அவங்களே நிறுத்தி விட்ருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். நம்ம நடக்கிறோன்னு சொல்லி தெரிஞ்சாலே அவங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அப்படி தான் இது நாங்கள் நடக்கிறாங்க. அவங்களே நிறுத்திடுவாங்க. சரி ஓகே, பாய் பாய். சப்ஸ்கிரைப்